அட்டடையில் வந்து மூவ் ஆகி க்ளோஸ் ஆகி இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்கள், 2 ஜாவும் அட்டடையில் மூவ் ஆகுது, இது க்ளோஸ் ஆகுது, ஓப்பன் ஆகுது, க்ளோஸ் ஆகுது. இந்த மாதிரி ரவுண்ட் ராட் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷனலாக வந்து இது ஸ்டாப்பர் இருக்குது, இது வந்து நம்ம ரெஸ்ட் பண்ணி நம்ம லென்த்தை வந்து என்ஷூர் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். வந்து ஸ்கொயர் ஹெட்டு, 2 ஃப்ளாட் ஹெட்டு, இல்லைன்னா வந்து ஹெக்ஸனல், இந்த மாதிரி வந்து என்ன வேணாலும் இதில் வச்சு மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து என்ன ஆங்கிள் வேணாலும் மூவ் பண்ணி ப்ராடக்டை செலக்ட் பண்ணிக்கலாம். பிளேட்டு இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பிளேட்டு இந்த மாதிரி இதில் வச்சு ரெக்டாங்கிள் பிளேட்டு இந்த மாதிரி இதில் வச்சு இதை பிடிச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிளேட்டுகளை வந்து இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து டூல் ஓடிங் டிவைஸை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஸ்பிண்டில் இருக்குது. இது MT4 ஸ்டாண்டர்டில் இருக்குது. ஸோ இதை மேலே உள்ள லாக் நட்டை கழட்டிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த செக் யூனிட்டை கம்ப்ளீட்டாக கழட்டிடலாம். கழட்டினீங்கன்னா இது வந்து இது வந்து கால்ட் பேஸு டூல் ஹோல்டர் வந்து ஃபேஸ் மில் கிட்டுன்னு சொல்லுவோம். இது கார்பைட் டிப்பில் இருக்குது. ஸோ இந்த கார்பைட் டிப்பில் வந்து மொத்தம் வந்து நம்பர் ஆஃப் வந்து 6 இருக்குது. ஸோ இது வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்து சர்ஃபேஸ் ஃபினிஷ் பண்ணிக்கிறது நல்லாயிருக்கும். இது வந்து ஸ்டாண்டர்டு. இதில் வந்து மேலே வந்து த்ரெட்டட் இருக்கும், த்ரெட்டட் ராடை போட்டு கிளாம் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ வந்து கிரிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அடிஷனலாக வந்து இதை காலட் பேஸ் ஹோல்டர். ஸோ இதை கழட்டி எங்கே கழட்டினீங்கன்னா இந்த தான் காலட். ஸோ இந்த காலட் வந்து ஸ்டாண்டர்ட், இது ஒரு ஸ்டாண்டர்ட் காலட். இதில் வந்து நம்ம என்ன சைஸ் வேணுமோ அது என்ன சைஸ் வாங்கிக்கலாம். 6 mm இருந்து 5 mm, 6 mm, 8 mm, 10 mm, 12 mm, 16 mm, 20 mm இந்த மாதிரி வாங்கிக்கலாம். அப்புறம் இதை வச்சு இதில் வந்து நம்ம கட்டர் வந்து இந்த மாதிரி எண்மில் கட்டர். ஸோ இந்த மாதிரி எண்மில் கட்டரை யூஸ் பண்ணிக்கலாம். இது பேர் ஸ்லாட். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இந்த காலட்டில் வந்து இந்த மாதிரி ட்ரில் பிட்டில் மாட்டி ட்ரில் ஹோல்ட் பண்ணிக்கலாம். காலத்தில் மாட்டி இது ஹோல்ட் பண்ணி ஸோ இதை வந்து லாக் பண்ணிட்டோம்னா, ஸோ இந்த மாதிரி லாக் பண்ணிட்டோம்னா இதை வந்து ட்ரில் பிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இதே வந்து இந்த இதை காலத்தில் வந்து கழட்டிடுறோம். ஸோ இதை மாதிரி டேப்பை ஃபிக்ஸ் பண்ணி இதே மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டோம்னா டேப்பிங் யூனிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இன்டர்னல் த்ரெட் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா ரீமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். போரிங் ஹெட்டு. ஸோ இந்த போரிங் ஹெட்டை வச்சு என்ன ரெக்யர்மெண்ட் போர் சைஸ் வேணுமோ அதை நம்ம இந்த போரிங் ஹெட்டில் வச்சு போர் பண்ணிக்கலாம். டூல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இது வந்து டேப்பர் சாங் ட்ரில்லு வித் வந்து இருக்குது. இது வந்து 14 mm ஹோல் வந்து ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து இது காலட்டு. ஸோ இந்த காலட்டு வந்து டிஃப்ரெண்ட் சைஸ் ஆஃப் ஸ்டாண்டர்ட் இருக்குது. நம்ம என்ன வேணும்னாலும் நம்ம இன்னர் சைஸ் வந்து நம்ம வேஸ்ட் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். அடுத்து வந்து டேப்பு. இது டேப் வந்து இன்டர்னல் த்ரெட் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அடுத்து வந்து இது ரீமர் பார்த்தீங்கன்னா போரை வந்து சர்ஃபேஸ் ஃபினிஷிங் நல்லா பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். இது வந்து சர்ஃபேஸ் கட்டர். ஸோ இது வந்து ஒரு பிளேட்டை வந்து என்டையராக இதனுடைய டயமீட்டர் வந்து 6 mm இருக்கும். ஸோ 6 mm வித்துக்கு வந்து என்டையராக வந்து சர்ஃபேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபேஸ் மில் கட்டர் இதுக்கு பேர். அடுத்து வந்து இது ட்ரில் பண்ணுறது. இது வந்து எண்மில் கட்டர் வித்து வந்து டேப்பர் சாங். ஸோ இது வந்து ஏற்கனவே பார்த்தது வந்து ஸ்ட்ரெயிட் சாங் இருக்குது. இதில் டேப்பர் சாங் எண்மில் வித்து, இது வந்து ஸ்லாட் மில் வித்து டேப்பர் சாங், இது எண்மில் வித்து டேப்பர் சாங். இது வந்து போரிங் ஹெட்டு. அடுத்து வந்து இது கால்ட் பேஸு டூல் ஹோல்டர். இந்த மாதிரி ஸ்கொயர் பிளேட்டில் 4 பிச் சர்க்கிள் டயமீட்டருக்காக ஹோல்ட் பண்ணலாம், போர் பண்ணலாம். அது மாதிரி இந்த ப்ரொஃபைல் போரும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்லாட்ஸும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏர் பாஸ், இந்த மாதிரி இது ஒரு இந்த டையில் உள்ள பிளேட்டுகளை புத்தம் சுற்றி சர்ஃபேஸ் அடிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் இந்த மிஷினில் பண்ணிக்கலாம். ஸோ அடிஷனல் தட் வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ராடில் வந்து இந்த மாதிரி கீவே பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து இந்த மாதிரி ரவுண்ட் ராடில் வந்து ஹெக்ஸனில் இந்த மாதிரி ப்ரொஃபைல் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூஸ் பண்ணுறதுக்காக கவுண்டர் சாங்கிங் பண்ணிக்கலாம். யூனிவர்சல் மில்லிங் மிஷினில் பண்ண முடியாத ஒரு சில வேலையெல்லாம் இதெல்லாம் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு மிஷினை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ஆப்ரேஷன் பண்ணலாம், என்னென்ன கியர் இது ஸ்பீட் கால்குலேஷன் பண்ணலாம்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸ்டாண்டர்டாக வந்து பொதுவாக வந்து ஒரு கட்டிங் ஸ்பிண்டில் ஸ்பீடை பேஸ் பண்ணி தான் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்லாட்லாம் வெட்டுறோம். ஸோ
ஸோ அதுக்கு வந்து ஒரு நிமிஷம் பொறுத்த வரைக்கும் ஆரம்பிச்சிடலாம் சார். கட்டிங் டூலை பொறுத்த வரைக்கும் ஹை ஸ்பீட் டூலு கார்பெட் டிப் டூல் 2 டைப்பான இது இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து நம்ம ஒரு கட்டிங் ஸ்பீடை கால்குலேட் பண்ணிக்கலாம். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் வந்து நம்ம மேனுவலில் கொடுத்துருக்கோம். டேபிள் நம்பர் 3ல் வந்து கட்டிங் ஸ்பீட் இன் மில்லிமீட்டர் பெர் மினிட். டூல் மெட்டீரியல் 2 தான், ஹை ஸ்பீட் ஸ்டீல், கார்பைட். ஸோ அதுக்கடுத்து வந்து ஒர்க் மெட்டீரியல் பொறுத்தவரைக்கும் மைல்டு ஸ்டீல், அலாய் ஸ்டீல், டூல் ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், கேஸ்ட் அயர்ன், அலுமினியம் அலாய், காப்பர் அலாய், மெக்னீசியம் அலாய், டங்ஸ்டன் அலாய். ஸோ இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பண்ணக்கூடியது வந்து ஒரு மைல்டு ஸ்டீலில் வந்து ஒரு இந்த மாதிரி ஸ்லாட் வெட்டலாம்னு இருக்கோம். ஸோ அதுக்கு வந்து மைல்டு ஸ்டீலுடைய ஆர்பிஎம் பார்த்தீங்கன்னா கட்டிங் ஸ்பீட் வந்து 25 to 40. கட்டிங் ஸ்பீடு வந்து 25. ஸோ டீன்றது வந்து டயமீட்டர் ஆஃப் தி கட்டர். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கட்டர் தான் ரொட்டேட் மெம்பர், அதனால டயமீட்டர் ஆஃப் தி கட்டர். என் வந்து ரெவல்யூஷன் பெர் மினிட், ஸோ ஆர்பிஎம் சொல்லுவோம். இதை வந்து நம்ம ஆர்பிஎம் என்ன தான் கண்டுபிடிக்க போகிறோம். கட்டிங் ஸ்பீட் ஆல்ரெடி நமக்கு தெரியும். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஸோ கட்டிங் ஸ்பீட் கால்குலேஷனில் வந்து நம்மளோட கால்குலேஷன் 1400 ஆர்பிஎம் வந்து வருது. அதை நம்ம எப்படி செட் பண்ணுறன்றதை நம்ம மிஷினில் பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஆர்பிஎம் சேஞ்ச் லீவர். ஸோ இதில் வந்து LHன்னு இருக்குது. ஸோ மேலே உள்ள சீரியஸ் வந்து L, கீழே உள்ள சீரியஸ் வந்து H. ஸோ நமக்கு வந்து 1400 ஆர்பிஎம்ன்றது செகண்ட் சீரியஸில் செகண்ட் இதில் வந்து செகண்டில் மிடில் இருக்குது. ஸோ இப்போ சேஞ்ச் வந்து பார்த்தோம் ஃபஸ்ட்டு வந்து H. ஸோ ஹெச்சை வந்து இதில் மூவ் பண்ணிடும். ஃபஸ்ட்டு ஹெச்சை மூவ் பண்ணிடும். எகைன் வந்து இதை வந்து சென்டராக இப்படி மூவ் பண்ணிடும். ஸோ இந்த லீவருக்கு நேராக வந்துடும். எகைன் வந்து இதை வந்து இந்த பொசிஷனுக்கு மூவ் பண்ணிட்டோம்னா இந்த சீரியஸ் வந்துடும். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஆர் சீரியஸ், இது வந்து பி சீரியஸ். சரிங்களா? இது பி சீரியஸ் வந்து மேலே உள்ளது, ஆர் சீரிஸ்ன்றது கீழே உள்ளது, செகண்ட் லைனில் உள்ளது. ஸோ ஆர் சீரிஸ்க்கு மாற்றிருக்கோம். இதை வந்து 1, 2, 3. ஸோ 1ன்றது இங்கே வரும், 2ன்றது இந்த இதுக்கு வரும், 3ன்றது இதுக்கு வரும். ஸோ வந்து இந்த பொசிஷனில் வச்சிட்டோம்னா ஸோ இப்போ வந்து 1400 ஆர்பிஎம் செட் பண்ணிட்டோம். ஸோ இது இப்போ பார்த்துறோம். அதுக்கப்புறம் வந்து டைரெக்டாக நம்ம மிஷின் போயிடும். ஸோ அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி ஒரு ஸ்லாட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ராடு இந்த மாதிரி இருக்குது. ராடை வந்து நம்ம இங்கே மிஷின் வைஸில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதில் வந்து கீவேஸ் இருக்குது. ஸோ இந்த கீவேஸ் இதை கைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடும். இப்போ ஃபிக்ஸ் பண்ணுறப்போ வந்து இது வந்து இந்த வயசுக்கு வந்து பேரலாக இருக்கிறதுக்கு இன்சூர் பண்ணிடும். இந்த ஸ்லாட் வந்து இந்த வி ஸ்லாட் வந்து இந்த வயசுக்கு பேரலாக இருக்கிறதுக்காக இன்சூர் பண்ணிடும். ஒரு பீஸாக ஹோல்ட் பண்ணதுக்கு இன்சூர் பண்ணிடும். ஸோ நல்லா ரிஜிடாக ஃபிக்ஸ் பண்ணிடும். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த கிராஸ்பீட் மூவ் பண்ணிடும். அதுக்கு முன்னுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு இது அடுத்து வந்து இந்த இதில் உள்ளது பேர் மைக்ரோமீட்டர் கலர். கிராஸ்பீட் டைரக்ஷன் இதுக்கு வருது. இது லாஞ்சிடியூட்னல் டைரக்ஷன். இது 600 mm வரைக்கும் ட்ராவல் பண்ணிக்கலாம். இதில் இது வந்து 300 mm ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு 100 mm வரைக்கும் ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து இது அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட் இதுவுமே வந்து ஒரு 300 mm வரைக்கும் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம்னா இதை வந்து மூவ் பண்ணுறோம். கிராஸ்பீடை மூவ் பண்ணுறோம். இதில் உள்ள பேர் மைக்ரோமீட்டர் காலர். ஸோ இந்த மைக்ரோமீட்டர் காலர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மைக்ரோமீட்டர் காலர். ஸோ இது வந்து ஒரு ஃபுல் ரெவல்யூஷன் சுற்றினா 5 mm மூவ் ஆகும். ஒரு 0 to 0. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது 0. ஸோ இந்த மேலே வந்து ஒரு ஆரோ ஹெட் இருக்குது. ஸோ இந்த 0ல் வந்து ஒரு ஃபுல் ரெவல்யூஷன் சுற்றுனீங்கன்னா ஸோ இதனுடைய மூவ்மெண்ட் 5 mm மூவ் ஆகும். அதே சேம் மூவ் ஆகும். அதே மாதிரி லாஞ்சிடியூட்னல் 5 mm மூவ் ஆகும் ஃபுல்லாக. அடுத்து வந்து வெர்டிகல் ஹெட்லேயும் மைக்ரோமீட்டர் காலர் இருக்குது. இதனுடைய ஒரு ஃபுல் ரெவல்யூஷன் வந்து 5 mm ட்ராவல் ஆகும். இது ஒரு மினிமம் டிவிஷன் இருக்குது. வந்து இதனுடைய வேல்யூ வந்து 0.05 mm டெப்த்து போகும். சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து இப்போ வந்து நம்ம இப்போ ஒர்க் பீஸ் டயமீட்டர் வந்து 19 mm டயமீட்டர் இருக்குது. கட்டு டயமீட்டர் வந்து 6 mm இருக்குது. இப்போ வந்து அதை வந்து சென்டர் பண்ணணும். ஒர்க் பீஸுக்கும் கட்டருக்கும் வந்து சென்டர் பண்ணணும். சென்டர் ஆக்ஷன் சென்டர் பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா இப்போ வந்து இந்த இங்கே இந்த மெயின் போர்டு. ஸோ இதான் வந்து மெயின் போர்டு. ஸோ இது க்ரீன் பட்டன் இருக்குல்ல, இது வந்து ஆன். ஸோ இது வந்து ஆஃப் பொசிஷன். இது இந்த பட்டனில் வந்து
ஃபீடுக்குள்ளே பவருக்குள்ளது, இது ஃபீட் ஆஃப்க்குள்ளது. ஃபீடு ஃபார்வேர்டு, இது ஃபீட் ரிவர்ஸு, இது வந்து ஃபீட் ஆஃப். ஸோ இது வந்து சுவிட்சை வந்து ஆன் பண்ணிடுறோம். ஆன் பண்ணோம் வந்து ரொட்டேட் ஆக ஆரம்பிச்சோம். ரொட்டேட் பண்ண உடனே என்ன பண்ணுறோம்னா ஸோ வந்து நான் ஸ்பிண்டில் வந்து கீழே இறக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பைண்டிங் லீவர் லூஸ் பண்ணிட்டு கீழே இறக்கிட்டு இப்போ வந்து ஸ்கின் டெஸ்ட் பண்ணுறோம். ஸ்கின் டெஸ்ட் பண்ணிட்டோம். ஸ்கின் டெஸ்ட் பண்ண பாடு மிஷினை ஆஃப் பண்ணிடுறோம். லாக் நட் பைண்டிங் நட்டை வந்து லூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பைண்டிங் நட்டை லூஸ் பண்ணிவிட்டு ஜீரோ செட் பண்ணிவிட்டு ஸோ கட்டு டைமென்ஷன் வந்து 6 mm. ஸோ கட்டருடைய ரேடியஸ் சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா 3 mm ரேடியஸில் வரப்போ 3 mm வரும். ஸோ இந்த 3 mm வந்து இதனுடைய 19 mm சென்டர் கொண்டு வரணும். அப்போ எவ்வளோ வரும்னா அடிஷ்னலாக வந்து இப்போ இதில் ஆக்சுவலாக டயமீட்டர் வந்து 19.5 mm வரும். 9.5 mm வரும் ரேடியஸை பொறுத்த வரைக்கும். ப்ளஸ் வந்து 3 mm ஆட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ வந்து 12.5 mm வேணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சர்க்கிள் வந்து 5 mm, 10 mm, 11, 12, அடுத்து வந்து 0.2, 11.2, 12.2, 12.4, 12.5. ஸோ அப்போ வந்து ஒர்க் பீஸும் இந்த டூலோட சென்டர் ஆக்சிஸும் கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம கீவியை வெட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறோம்னா வெர்டிகலாக வந்து ஸ்கின் டெஸ்ட் பண்ணுறோம். ஆன் பண்ணிடுற மிஷினை ஆன் பண்ணிட்டு க்ளோஸை செட் பண்ணிக்கிறோம். ஸ்கின் டெஸ்ட் பண்ணிட்டோம். ஸ்கின் டெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல 6 கட்டு இருக்குது. 6 கட்டில் வச்சு இங்கே வந்து 0 செட் பண்ணிடுறோம். செட் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வந்துடும். வெளியில் வந்து டெப்த்தாக கூட வெளியில் வந்துட்டு இப்போ நமக்கு வந்து ஒரு 2 mm டெப்த்து கொடுக்குறோம் அப்படின்னா 0.5 mm, 1 mm, 1.5 mm, 2 mm பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணிடுறோம். இப்போ வந்து நம்ம வந்து கீழே எடுக்க போகிறோம். பாருங்கள், இப்போ வந்து இங்கேயும் டெஸ்ட் பண்ணிடுறோம். இப்போ இங்கே டெஸ்ட் பண்ணிட்டு இங்கே வந்து 0 செட் பண்ணிடுறோம். இது வந்து நம்ம வந்து ஒரு 20 mm டெப்த் எடுக்க போகிறோம். ஸோ 20 mm லென்த்துக்கு வந்து நம்ம கீவே பண்ண போகிறோம். இப்போ வந்து 4 டைம்ஸ் வந்து ஃபுல் சர்க்கிள் பண்ணணும். 5 mm ஃபுல் சர்க்கிள், அதனால் 4 டைம்ஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் பண்ணிடுறோம். 5 mm ட்ராவல் ஆகிருக்கு. அகெயின் வந்து செகண்ட் 5 mm வந்துருக்கு. ஸோ வந்து 10 mm ட்ராவல் ஆகிருக்கு. அகெயின் வந்து இன்னமும் ட்ராவல் ஆகிருக்கு. ஸோ 20 mm ட்ராவல் பண்ணிட்டோம். 20 mm ட்ராவல் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் கொண்டு வர்றோம். பாருங்கள், ஒரு பீஸை கலக்குறோம். அதுக்கு முன்னாடி வந்து பொசிஷனை வந்து மேலே கொண்டு போயிடணும். கட்டர் வந்து சேஃப்டிக்காக பைண்டிங் லெவர் லூஸ் பண்ணிடுறோம்.
ரொட்டேட் பண்ணி மேலே கொண்டு போய் கிளாம் பண்ணிடுறோம். கிளாம் பண்ணிவிட்டு ஒரு பீஸும் லூஸ் பண்ணி, இப்போ வந்து ஒரு பீஸ் வந்து ஹார்டாக இருக்கும், அதனால் கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கவனமாக பிடிக்கணும். ஸோ பிடிச்சிட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்லாட்டு நம்ம எடுத்துருக்கோம். இது 6 mm வித்து உள்ளது, 2 mm டெப்த் இருக்கும், லென்த் வந்து 20 mm இருக்கும். நிறையா ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். நம்மளுடைய ஒர்க் பீஸ், நம்முடைய ஒர்க் என்வரான்மெண்ட்டை பொறுத்து நம்ம இந்த இதில் நிறையா இது பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். இப்போ அன்றைக்கி பார்க்கக்கூடியது வந்து நம்ம இன்ஜெக்ஷன் மோல்டிங். பொதுவாக வந்து பிளாஸ்டிக்கை பொறுத்த வரைக்கும் 3 டைப்பான